ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயருக்கு மாட்சி உரித்தாக. இந்த நாளிலே இணையதளத்தின் மூலமாக என்னோடு இணைந்து ஆண்டவரை ஆராதிக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய இனிய திருப்பெயரிலே வாழ்த்துகின்றேன். ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அருமையாக கொடுத்த இந்த பரிசுத்த ஓய்வு நாள் காலை வேளைக்காக நன்றி செலுத்திக் கொள்கின்றோம். இம்மட்டுமாக எங்கள் மத்திலே நீர் இருந்து எங்களை காத்து வழிநடத்தி சுகத்தையும் பலனையும் கொடுத்திருக்கின்றேன். அதற்காக நன்றி செலுத்திக் கொள்கின்றோம். இக்கட்டான வேளைகளிலே எங்களுடைய தேவைகளை நீங்கள் சந்தித்திருக்கின்றீர். இப்பொழுதும் எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த கரங்களிலே வைக்கின்றோம். வருகின்ற நாட்களிலே எங்களை காத்து வழிநடத்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். அன்பின் ஆண்டவரே, ஆமென். திருமறை பாடங்கள் வாசிக்க கேட்போம். இன்று வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் திருத்தூதர் பணிகள் 16ஆம் அதிகாரம் 19-34 வசனங்கள் முடியும். அவரை அடிமையாக்க வைத்திருந்தவர்கள் இதை கண்டு தங்களுடைய வருவாய்க்கான வாய்ப்பெல்லாம் போய்விட்டதே என்று எண்ணி பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளிக்கு தம் ஆட்சியாளரிடம் இழுத்து சென்றனர். அவர்கள் தலைமை நடுவர்கள் முன் அவர்களை கொண்டு வந்து நிறுத்தி, இவர்கள் யூதர்கள் நமது நகரில் கலகம் வைக்கிறார்கள், உரிமையாகிய நாம் ஏற்றுக்கொள்வதை செயற்படுத்துவோம், தகாத முறைகளை இவர்களை அறிவிக்கிறார்கள் என்றனர். உடனே மக்கள் திரண்டெடுத்து அவர்களை தாக்கினார்கள். அவருடைய மேலோடுகளை கிழித்து அவர்கள் தடியால் அடிக்க ஆணையிட்டார்கள். அவர்களை நன்கு அடித்து சிறையில் தள்ளி கருத்தாய் காவல் செய்யுமாறு சிறை காவலர் ஒருவருக்கு கட்டளையிட்டார். இவ்வாறு கட்டளை பெற்ற அவர் அவர்களை உச்சிறையில் தள்ளி அவர்கள் கால்களை தொழுமரத்தால் உறுதியை மாட்டி வைத்தார்கள். நள்ளிரவில் பவுலும் சீலாவும் கடவுளுக்கு புகழ்பாடி இறைவனிடம் வேண்டினார்கள். மற்ற கைதிகளோ இதனை கேட்டுக் கொண்டிருந்தனர். திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. சிறை கூட்டத்தின் அடித்தளமே அதிர்ந்தது. உடனே கதவுகள் அனைத்தும் திறந்தன. அனைவரின் விலங்குகளும் கழன்று விழுந்தன. சிறை காவலை விழுந்து எடுத்து சிறை கூட்டத்தின் கதவுகளை திறந்திருப்பதைக் கண்டு கைதிகள் தப்பி ஓடியிருப்பார்கள் என எண்ணி வாளை உருவி தற்கொலை செய்து கொள்ள முயன்றார். பவுல் உரத்த குரலில் அவர்களை கூப்பிட்டு, நீர் உமக்கு தீங்கு எதுவும் செய்து கொள்ளாது, நாங்கள் அனைவரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றார். சிறை காவலை உடனே ஒரு விளக்கை கொண்டு வர சொல்லி விரைந்தோடி வந்து நடுங்கியவாறே பவுல் சீலா ஆகியோரை காலில் விழுந்தார். அவர்களை வெளியே அழைத்து வந்து பெரியவரை மீட்போரை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும், அப்பொழுது நீரும் உன் வீட்டாரும் மீட்படைவீர்கள் என்றார்கள். பின்பு அவர்கள் ஆண்டவரின் வார்த்தையை அவர் வீட்டில் இருந்தோர் அனைவருக்கும் அறிவித்தார்கள். அவ்விரவு நேரத்திலே அவர்களை கூட்டிச் சென்று அவர்களின் காயங்களை கழுவினார்கள். பின்பு அவரும் அவரை சேர்ந்தவர்களும் திருமுழுக்கு பெற்றார்கள். அவர் அவர்களை தம் வீட்டிற்கு அழைத்துச் சென்று உணவு பரிமாறினார்கள். கடவுள் மீது நம்பிக்கை கொண்டதால் தம் வீட்டார் அனைவரும் சேர்ந்து அவர் பேர் வகை அடைந்தார்கள். வாசித்தவருடைய வேத பாடம் வாசிக்க முடியாது. தேவனை மகிழ்ந்தது. வாசிக்க தெரிந்து கொள்ள இரண்டாவது வேத பாடம் யோவான் 14:1 7 வார்த்தை முடிய. மீண்டும் இயேசு, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்திலே உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லியிருப்பேன். நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய பின்பு திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன். அப்பொழுது நான் இருக்கும் இடத்திலே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்திற்கு வழி உங்களுக்கு தெரியும் என்றார். தோமா அவரிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்துக்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்வோம் இயலும் என்றார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்று எவரும் தந்தையிடம் வருவதில்லை. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அதை கண்டு மகிழ்கின்றீர்கள் என்றார். வாசிக்க தெரிந்து கொள்ள வேத பாடம் வாசிக்கும் போது கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமீன். கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் ஆண்டவரிடத்திலே வேண்டுதல் செய்வோம். எங்கள் நல்ல ஆண்டவரை, நீர் எங்களுக்கு அருமையாக கொடுத்திருக்கின்ற உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்திக் கொள்கின்றோம். இப்பொழுதும் அந்த வார்த்தையின் மூலமாக எங்களை நீர் போஷிப்பிக்க வேண்டுமாய் வேண்டிக் கொள்கின்றோம்.
அந்த வார்த்தைகள் ஆண்டவரே எங்களுக்கு வெளியாக விளங்கவும் உம்முடைய உண்மைகளை நாங்கள் அறிந்து கொண்டு அதன்படி நடக்கவும் நீர் கிருபை தாரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வேண்டிக் கொள்கின்றோம். ஆமென். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கொடுக்கப்படுகின்ற பொருள் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்வதே வழி. கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்வதே வழி. கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்வதே வழி என்று நாம் சொல்லும் பொழுது எதற்கான வழி என்கின்ற ஒரு கேள்வி எழும்புகின்றது. எதற்கான வழி? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், பிதாவினிடத்திலே செல்லுகின்ற வழி என்று சொல்லுகின்றார். பிதாவினிடத்திலே செல்லுகின்ற வழி, விண்ணரசிற்கு செல்லுகின்ற வழி, நிலை வாழ்வை நாம் பெறுகின்ற வழி என்று சொல்லி இந்த வழியை குறித்து நாம் சொல்ல முடியும். இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், வழி, உண்மை, வாய்மை, வழி, உண்மை, வாழ்வு நானே என்று சொல்லி இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். நானே வழி என்று சொல்லும் பொழுது நான் மட்டும்தான் வழி என்று சொல்லி பொருள். நானே வழி என்று சொல்லும் பொழுது என்னுடைய வார்த்தையே வழி, என்னுடைய வாழ்க்கையே வழி என்று சொல்லி பொருள். என்னுடைய வார்த்தையே வழி என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய வசனமே வழி, திருமறையே வழி என்று சொல்லி ஆகின்றது. வாழ்க்கையே வழி என்று சொல்லும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக வந்த பொழுது அவர் வாழ்ந்து காட்டிய அந்த வாழ்வுதான் நமக்கு வழியாக இருக்கின்றது என்று சொல்லி நம்மால் எடுத்துக்கொள்ள முடியும். அவர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார், நான் உங்களில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பு கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்லுகின்றார். சீடருடைய கால்களை கழுவிய ஆண்டவர், நான் என்னுடைய சீடர்களை கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை நீங்கள் கழுவ வேண்டும் என்று சொல்லி தாழ்மையை குறித்து அவர் சொல்லுகின்றார். பவுல் பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்று சொல்லி சொல்லுகின்றார். கடவுளுடைய மனநிலையே உங்களிடத்திலும் இருக்க கடவுது என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார். ஆகவே இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு, அவர் நமக்கு காட்டிய தாழ்மை, அவருடைய மனநிலை, இவற்றை நாம் கொண்டவர்களாக நாம் வாழும்படியாக, அந்த வழிகளிலே வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், என்னுடைய வழியில் அன்றி எவரும் தந்தையிடத்திலே வருவது இல்லை என்று சொல்லி சொல்லுகின்றார். ஆகவே ஆண்டவரே வழி, அந்த வழியிலே நடக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அவர் மீது நம்பிக்கை என்றால் என்ன? அவரை நம்புவது, இயேசு கிறிஸ்துவை நம்புவது. அவர் கடவுளின் மகன். அவர் நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாக இந்த உலகத்திலே அனுப்பப்பட்டார். நமக்காக சிலுவையிலே பலியாக வாழ்ந்தார். அவருடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்படுகின்றோம், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கின்றோம். அவர் இந்த உலகத்திலே மரித்தும் உயிரோடு எழுந்தார், உயிரோடு இருக்கின்றார், உயிராக இருக்கின்றார், மீண்டுமாக இந்த உலகத்திலே வருவார். இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை குறித்த நம்பிக்கைதான் அவர் மீது வைக்கின்ற நம்பிக்கையாக இருக்கின்றது. இந்த நம்பிக்கை நமக்கு நிலை வாழ்வை கொடுக்கிறது, நம்மை மீட்கின்றது. யோவான் 3:18 இவ்வாறு சொல்லுகின்றது, அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவது இல்லை, ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஆகவே நம்முடைய நம்பிக்கை, நாம் கடவுளுடைய வழிகளின் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை தான் நம்மை காக்கின்ற ஒரு காரியமாக இந்த உலகத்திலே இருக்கின்றது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதே நாம் மீட்படைய ஒரே வழியாக இருக்கின்றது. நம்முடைய கிரியைகளினாலே நம்மை மீட்க முடியுமா என்று கேட்டால், நம்முடைய கிரியைகளினாலே மட்டும் நம்மை மீட்க முடியாது. நான் ஒழுங்காக ஆலயத்திற்கு போகின்றேன், திருமறையை வாசிக்கின்றேன், காணிக்கை கொடுக்கின்றேன், திருமுழுக்கு எடுத்திருக்கின்றேன், ஒழுங்காக
திருவிருந்து எடுத்துக்கொண்டு வருகின்றேன், மற்றவர்களுக்கு உதவி செய்கின்றேன். இது எல்லாம் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் நாம் செய்து இருந்தாலும், இந்த கிரியைகளை எல்லாம் நாம் நிறைவேற்றுகின்றவர்களாக இருந்தால் கூட, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காவிட்டால், இயேசு கிறிஸ்துவை நாம் நம்பாவிட்டால் நமக்கு மீட்பு இல்லை என்று உறுதியாக நம்மாலே கூற முடியும். நாம் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆண்டவருடைய வழிகளிலே நடக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விட்டுவிடாது இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். கிரியை என்பதையும் நம்பிக்கை என்பதையும் ஒரு எடுத்துக்காட்டை கொண்டு நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இதற்கு ஆதாரமாக நாம் இன்றைக்கு வாசித்த திருத்தூதர் பணிகள் 16ஆம் அதிகாரம் 19 முதல் 34 வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். அப்போஸ்தலர் 16, 19 முதல் 34 வசனங்கள். வாசிக்க கேட்ட இந்த பகுதி மிகவும் ஆழமான கருத்துக்களை உள்ளடக்கிய ஒரு பகுதியாக இருக்கின்றது. அன்றைய நாளில் அப்போஸ்தலர் எனப்பட்ட திருத்தூதர் கிரியைகளினாலே எவரும் மீட்கப்படுவதில்லை என்று வலியுறுத்தி வந்தார்கள். அவர்கள் கிரியை என்று கூறும் பொழுது அங்கே அவர்கள் முதன்மைப்படுத்தியது விருத்த சேதனத்தை தான். ஆதி திருச்சபை 2 பிரிவுகளை கொண்டதாக இருந்தது. ஒன்று இயேசுவை ஏற்றுக்கொண்ட யூதர்கள், இரண்டாவது இயேசுவை ஏற்றுக்கொண்ட யூதர் அல்லாதோர். இயேசுவை ஏற்றுக்கொண்ட யூதர்கள் கிரேக்க மொழி பேசுகின்றவர்கள், எபிரேய மொழி பேசுகின்றவர்கள் என்று சொல்லி இரு தரப்பாக இருந்தார்கள். இவர்களுக்குள்ளே கூட அடிக்கடி வாக்குவாதங்களும் கருத்து வேற்றுமொழிகளும் ஏற்பட்டது உண்டு. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட யூதர் அல்லாதோர் அவர்கள் விருத்த சேதனம் செய்யப்படாதவர்கள். ஆகவே விருத்த சேதனம் செய்யப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்ட யூதர்கள் விருத்த சேதனம் செய்யப்படாத இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட யூதர் அல்லாதவர்களை கீழான மனநிலையோடு பார்க்கிறார்கள். அவர்கள் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வலியுறுத்துகின்றவர்களாக இருந்தார்கள். திருத்தூதர்கள் கூட பல நேரங்களிலே இப்படிப்பட்ட சிந்தையை உடையவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பேதுரு கூட இப்படிப்பட்ட ஒரு மனநிலையை உடையவராக இருந்தார். பேதுரு கொர்நேலியுவிடத்திலே பேசும் பொழுது அவர் சொல்லுகின்றார், ஒரு யூதன் பிற குலத்தவரிடம் செல்வதும் அவர்களோடு உறவாடுவதிலும் முறைகேடு என்று அறிவீர்கள். திருத்தூதர் பணிகள் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஒரு யூதன் பிற குலத்தவரிடமும் செல்வதும் அவர்களோடு உறவாடுவதும் முறைகேடு என்று அறிவீர்கள். ஆனால் யாரையும் தீட்டுள்ளவர்கள் என்றோ தூய்மையற்றவர்கள் என்றோ சொல்லக்கூடாது என்று கடவுள் எனக்கு காட்டினார் என்று சொல்லுகின்றார். அப்படி கடவுள் காட்டியது நிமித்தமாக அவர்களுக்கு அவர் திருமுழுக்கு கொடுக்கின்றார், அவர்களோடு தங்கியும் இருக்கின்றார். இதை எருசலேம் திருச்சபையார் கேள்விப்படுகின்றார்கள். பவுல் எருசலேமுக்கு வந்த பொழுது அவர்கள் பவுலை நோக்கி, நீர் எப்படி விருத்த சேதனம் செய்யாத யூதர்களோடு, விருத்த சேதனம் செய்யாத புறஜாதி மக்களோடு நீர் எப்படி உணவருந்தலாம் என்று சொல்லி அவரை கேள்வி எழுப்புகின்றார்கள். அப்பொழுது பேதுரு சொல்லுகின்றார், ஆண்டவர் அவருக்கு காட்சி அளித்த அந்த காரியங்களை எல்லாம் சொல்லி அவர் சொல்லுகின்றார். இப்போதும் திருத்தூதர் பணிகள் 11ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். அப்போஸ்தலர் 11, 17, 18 பேதுரு சொல்லுகின்றார், இப்போதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்ட பொழுது நமக்கு அருளப்பட்ட அதே கொடையை கடவுள் அவர்களுக்கும் கொடுத்தார். அப்படி என்றால் கடவுளை தடுக்க நான் யார் என்ற ஒரு கேள்வியை கேட்கின்றார். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது நமக்கு எத்தகைய கொடையை ஆண்டவர் கொடுத்தாரோ அதே கொடையைத்தான் புறஜாதியினருக்கும் அவர் கொடுத்திருக்கின்றார். அப்படியானால் அவர்களை எப்படி நான் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியும் என்று சிறு கேள்வி எழுப்புகின்றார். அப்பொழுது அவர்கள் அமைதி அடைகின்றார்கள். பேதுரு கூறுகின்றதை அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அந்தியோகியாவிலே சிதறி கிடந்த யூதர்கள் மூலம் கிரேக்கர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அதன் பிறகுதான் பர்னபா, பவுல் ஆகியோர் அங்கே செல்லுகின்றார்கள். ஓராண்டு காலம் ஏறக்குறைய பவுலும் பர்னபாவும் அவரோடு தங்கி இருக்கின்றார்கள். அங்கேதான் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள். ஆனாலும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட யூதர்களில் பலர் மற்ற இனத்தவர்கள் விருத்த சேதனம்
செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்துகின்றதை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட யூதர்களில் ஒரு பிரிவினர் மோசேயின் முறைப்படி விருத்த சேதனம் செய்து கொண்டால்தான் மீட்படைய வேண்டும் என்று சொல்லி கற்பித்தனர். திருத்தூதர் பணிகள் அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யூதேயாவிலிருந்து வந்த சிலர், நீங்கள் மோசேயின் முறையின்படி விருத்த சேதனம் செய்து கொண்டாவிட்டால் மீட்படைய முடியாது என்று கற்பித்தனர் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இவர்களுக்கும் பவுலுக்கும் பர்னபாவை சேர்ந்தவர்களுக்கும் வாக்குவாதம் நடைபெறுகின்றது. இது எருசலேம் சங்கம் வரைக்கும் இது செல்லுகின்றது. எருசலேமிலே இதை குறித்து தீர்மானிக்கும்படியாக விருத்த சேதனம் தேவைதானா தேவையில்லையா என்று சொல்லி தீர்மானிக்கும்படியாக சங்கம் கூடுகின்றது. அதிலே பவுல், பேதுரு, பர்னபா இருக்கின்றார்கள். யாக்கோபு தலைமை தாங்கி அதை நடத்துகின்றார். அப்பொழுது அவர்கள் பேசும்பொழுது பரிசேய கட்சியினர் சிலர் எழுந்து நின்று அவர்கள் பேசுகின்றார்கள். அவர்கள் ஆண்டவரிடத்திலே நம்பிக்கை கொண்ட அவர்கள் சிலர் எழுந்து அவர்கள் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும், மோசேயின் சட்டத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி கூறுகின்றார்கள். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆனால் முடிவாக கடவுளை நம்பி அவரிடம் திரும்பவும் பிற இனத்தார் திரும்பிய கடவுளை யார் யார் நம்பி அவரை ஏற்றுக்கொண்டார்களோ அந்த அவர்கள் புறஜாதியாக இருந்த போதிலும் கூட விருத்த சேதனம் செய்ய தேவையில்லை என்று சொல்லி அவர்கள் முடிவு செய்து அதை கடிதம் மூலமாக சபைகளுக்கு அனுப்புகின்றார்கள். அப்படி அனுப்பப்பட்டிருந்தும் கூட யூதர்களின் பலர் இதை ஏற்றுக்கொள்ளாதவர்களாகவே காணப்படுகின்றார்கள். திருத்தூதர்கள் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைப்பது ஒன்றே மீட்புக்கு வழி என்று அறிந்திருந்த போதிலும் கூட இந்த யூதர்களுக்கு இணங்கி நடக்க வேண்டியதாக இருக்கின்றதை நாம் திருமறையில பார்க்கின்றோம். இந்த காரியத்திலே பேதுருவை குறை சொல்லிய பவுல் கூட இதற்கு விதி விலக்கு இல்லாமல் செயல்படுகின்றார். திருத்தூதர் பணிகள் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வார்த்தைகளை நாம் பார்க்கும் பொழுது, லிஸ்திரா நகரிலே தீமோத்தேயு என்ற மனிதன் இருக்கின்றான், சீடன் ஒருவர் இருக்கின்றான். பவுல் அவனை சந்திக்கின்றார். இவனுடைய தாய் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்ட ஒரு யூத பெண்மணி, ஆனால் தந்தை ஒரு கிரேக்கர். பவுல் இவரை தன்னுடைய ஊழியத்திற்கு இவரை கூட உடன் அழைத்துக் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றார். ஆகவே லூக்கா எழுதுகின்றார், அவ்விடங்களில் உள்ள யூதரின் பொருட்டு அவருக்கு பவுல் விருத்த சேதனம் செய்வித்தார் என்று சொல்லி லூக்கா எழுதுகின்றார். அதாவது யூதர்களை திருப்திப்படுத்துவதற்காக அந்த தீமோத்தேயுவுக்கு பவுல் விருத்த சேதனம் செய்து வைக்கின்றார். அது கிறிஸ்துவின் மீது மட்டும் நம்பிக்கை போதாது, விருத்த சேதனமும் வேண்டும் என்று தவறாக நினைத்திருந்த காலம், அதிலே பிடிவாதமாக யூதர்கள் இருந்திருந்த காலம். ஆனால் பிற்காலத்திலே பவுலே இதை உடைத்து எறிகின்றார். தன்னுடைய எழுத்துக்கள் அனைத்திலும் கிறிஸ்துவின் மீது அவருடைய அருளின் மீதும் நம்பிக்கை வைத்தால் போதும், அவருடைய அருளும் நம்முடைய நம்பிக்கையுமே நம்மை வழிநடத்த முடியும் என்று சொல்லி பவுல் பல இடங்களிலே கூறுகின்றார். விருத்த சேதனம் தேவையில்லை என்று சொல்லி வலியுறுத்துகின்றார். இயேசு கிறிஸ்து கடவுளின் திருவுளப்படி செய்கின்றவர்கள் அவர்கள் விண்ணரசை பெற்றுக் கொள்வார்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவும் போதிக்கின்றார். எல்லாம் இருந்தாலும் நம்பிக்கை இல்லாமல் மீட்பு இல்லை என்பதே உண்மை. பிலிப்பு நகரத்திலே சிறைக்காவலர் பவுலிடத்திலே கேட்கின்றார், பெரியோரே, மீட்படைய நான் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு பேதுரு கூறுகின்றார், ஆண்டவராகிய கிறிஸ்துவின் மீது நீர் நம்பிக்கை கொள்ளும், அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் மீட்பு அடைவீர்கள் என்று சொல்லி அவரிடத்திலே கூறுகின்றார். அது மட்டுமல்ல, அவருடைய இல்லத்திற்கு சென்று அவரிடத்திலும் அவருடைய குடும்பத்தாரிடத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கின்றார். அப்பொழுது சிறை காவலர் இவருடைய காயங்களை எல்லாம் கழுவுகின்றார்கள். நற்செய்தி அறிவிக்கப்படுகின்றது, நற்செயல் செய்யப்படுகின்றது, நம்பிக்கை வெளிப்படுகின்றது, அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கப்படுகின்றது. அப்பொழுது அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கின்றார்கள். நற்செய்தி, நற்செயல், நம்பிக்கை, இவை மூன்றும் அந்த இடத்திலே சேர்ந்து செயல்படுகின்றதை நாம் பார்க்கின்றோம். அன்பான செயலின் வழியாக
அவர்கள் தங்களுடைய அன்பை அங்கே வெளிப்படுத்துகின்றதை நாம் பார்க்கின்றோம். நாம் மீட்படைவதற்கு கிறிஸ்துவின் மீதும் அவர் வழிகளின் மீதும் நம்பிக்கை வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் உண்மையாகவே என்னுடைய உள்ளத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கின்றேனா? இதை குறித்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவரை என்னுடைய உள்ளத்திலே நம்புகின்றேனா? நம்பி அவருடைய வழியிலே நடக்கின்றேனா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சில இடங்களில் நாம் பார்க்கின்றோம், திருமறையிலே கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் என்ன கிரியை குறித்து இது சொல்லுகின்றது என்று பார்க்கும் பொழுது அன்பின் கிரியை குறித்து இது பேசுகின்றது. அன்பின் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்லி திருமறை சொல்லுகின்றது. விருத்த சேதனம் என்பது வேறு விதமான ஒரு கிரியையாக இருக்கின்றது. இது மீட்பிற்கு தேவையில்லை. ஆனால் அன்பின் கிரியை, ஒருவேளை அவருடைய காயங்களை கழுவியது போன்ற அன்பின் கிரியைகள் நம்பிக்கையோடு இணைந்து செயல்பட வேண்டியதாக இருக்கின்றது. கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைப்பதே நம்மை மீட்க முடியும் என்று திருமறை பல இடங்களிலே நமக்கு சொல்லுகின்றது. சடங்குகளோ, அடையாளங்களோ, அற்புதங்களோ, சபைகளின் கோட்பாடுகளோ, தனிப்பட்ட போதகர்களோ, ஒரு சபையோ எதுவாக இருந்தாலும் மீட்புக்கான வழி அது அல்ல. நீ கடவுள் மீது வைக்கின்ற நம்பிக்கை, அவரோடு வைத்துள்ள ஒரு தனிப்பட்ட உறவு, பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட், இந்த இவைதான் மீட்புக்கான வழி. மற்றவை எல்லாம் இந்த வழியை நமக்கு காட்டும் கருவிகளாக விளங்குகின்றன தவிர அவற்றால் மீட்பளிக்க முடியாது. மீட்பை தேடி இவரிடத்திலே போனால் மீட்பு, இந்த சபைக்கு போனால் மீட்பு என்று சொல்லி அலைந்து தேடி ஓட வேண்டாம். கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வையுங்கள். ஒரே சபையிலே நிலைத்திருங்கள். இருக்கும் இடத்திலே நம்பிக்கையோடு இருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே நம்பிக்கை வையுங்கள். அவர் கற்பித்த வழிகளிலே, அந்த பாதைகளிலே நீங்கள் நடவுங்கள். அன்பான கிரியைகளை உங்களுடைய வாழ்விலே நிறைவேற்றுங்கள். நம்முடைய விசுவாசமே மீட்பை கொடுக்கின்ற வழி. கிறிஸ்துவின் மீது நாம் கொண்ட நம்பிக்கையே வழி. இதை புரிந்து கொண்டு நாம் நம்முடைய வாழ்விலே செயல்படுவோம். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்போம். மீட்பை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த திருவார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் திருச்சபைக்கான அறிவிப்புகளை நாம் பார்ப்போம். இந்த வாரத்திலே பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள் பி. தனபால் 10ஆம் தேதி தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். இன்று சாந்தி செல்லையா 12ஆம் தேதி தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். ரூத் தாமஸ் 12ஆம் தேதி, பி. சந்திரசேகர் 13ஆம் தேதி, பி. வேளாங்கண்ணி 13ஆம் தேதி, டி. தேவராஜ் 14ஆம் தேதி, பால் ஞானாதிக்கம் 15ஆம் தேதி, வைரட் கனகராஜ் 15ஆம் தேதி, மரியா இம்மானுவேல் 15ஆம் தேதி, ரீட்டா எட்வின் 15ஆம் தேதி, ஆர். சாலமோன் 16ஆம் தேதி தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். இவர் அனைவருக்கும் திருச்சபையின் சார்பாக பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். செவிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையிலே பிறந்த நாள் கொண்டாடுகின்றவர்களுக்காக அடுத்த நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். இம்மட்டுமாக நீர் அவர்கள் மத்தியிலே நீர் இருந்தீர், அவர்களை காத்துக் கொண்டீர். சிறுவீனங்களிலே பலவீனங்களிலே அவர்களை காத்து நீர் வழிநடத்தி இருக்கின்றீர் சுவாமி. இன்னும் அநேக பிறந்த நாட்களை அவர்கள் காணும்படியாக நீர்கள் அவர்களுடைய வாழ்விலே இருந்து அவர்களை ஆசீர்வதித்து காத்துக்கொள்ள வேண்டுமா என்று நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். அவருடைய ஆசீர்வதியும் அவருடைய குடும்பத்தாரை நீர் ஆசீர்வதியும். ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்திக் கொள்கின்றோம். ஆண்டவரே, உம்மை நம்புவதே நாங்கள் மீட்படைவதற்கான வழி. உம்மை நம்பி ஆண்டவரே உம்முடைய பாதைகளிலே நடக்கும்படியான அந்த கிருபையை நீர் எங்களுக்கு கொடுத்துட வேண்டுமாய் வேண்டிக் கொள்கின்றோம். நீர் எங்களை நேசிக்கின்ற ஆண்டவர், எங்களுக்காக சிலுவையிலே மரித்தவர். உம்முடைய இரத்தத்தினாலே நாங்கள் கழுவப்பட்டு பரிசுத்தத்தை பெற்றுக் கொள்கின்றோம் என்று சொல்லி விசுவாசிக்கும்படியாக ஆண்டவரே, அந்த விசுவாசத்தின் பாதையிலே நாங்கள் தொடர்ந்து நிலைத்திருக்கும்படியாக நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் வேண்டிக் கொள்கின்றோம். ஆண்டவரே, இந்த இக்கட்டான சூழ்நிலைகளிலே எங்களுடைய திருச்சபையின் குடும்பங்களை உங்களுடைய கரங்களிலே வைக்கின்றோம். ஆண்டவரே, தேவைகள் நிறைந்த குடும்பங்கள் உண்டு சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய தேவைகளை சந்தித்துவிட வேண்டுமாய் வேண்டிக் கொள்கின்றோம். சிறுவீனமான இருக்கின்றவர்கள், பலவீனமாக இருக்கின்றவர்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்த்து சுகத்தையும் பலனையும் நீர் அவர்களுக்கு கொடுத்துள்ள வேண்டுமாய் வேண்டிக் கொள்கின்றோம்.
நீர் எங்களை காக்கின்ற கடவுள், ஆறுதலையும் தேர்தலையும் கொடுக்கின்ற கடவுள். உம்மிடத்திலே வரும்பொழுது நாங்கள் மீட்பை பெற்றுக் கொள்கின்றோம், இந்த உலகத்திற்கான சுகத்தையும் பலத்தையும் பெற்றுக் கொள்கின்றோம், ஆறுதலை பெற்றுக் கொள்கின்றோம் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவரே உம்மிடத்திலே எப்பொழுதும் நாங்கள் அண்டி வாழ நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் வேண்டிக் கொள்கின்றோம். உம்முடைய கரங்களிலே எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்படைக்கின்றோம். நீரை எங்களை காத்து வழிநடத்தும். ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, கடவுளின் அன்பு, தூய ஆவியாருடைய ஐக்கியம், ஆசீர்வாதம், வழி நடத்துதல் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் அனைத்து நாட்கள் நின்று நிலவனவாக. ஆமென்.